ஏர் இந்தியா விமான விபத்து. கிட்டத்தட்ட அதில் பயணித்த பயணிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த பிஜே மருத்துவ கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் விழுந்ததில் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மாணவர்கள் என 275 உயிர்களை பறித்தது மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த விபத்து தொடர்பாகவும் அந்த விபத்து ஏற்பட்ட பிறகு அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் அவ்வப்போது வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி வருகின்றது. அது தொடர்ச்சியாக தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் ஏர் இந்தியா விமானம் அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடிகளில் அருகே இருக்கக்கூடிய பிஜே மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதியில் அதன் மேல் அந்த கட்டிடத்தின் மேல் விழுந்து விபத்துக்குள்ளானது, இரண்டாக உடைந்து வெடித்து விபத்துக்குள்ளானது. அப்போது அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள், அப்போது மதிய நேரம் என்பதால் மதிய உணவு அருந்துவதற்காக கல்லூரியில் இருந்து மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த உணவகத்தில் உணவருந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் மற்றும் கல்லூரி மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு ஒன்று கூடி உணவருந்தினர். அந்த சமயத்தில் தான் அந்த விமானம் அந்த கட்டிடத்தின் மேலே விழுந்து விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் அந்த கட்டிடங்கள் பல இடங்களில் சேதமடைந்தது. அந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 5க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். பலருக்கு படுகாயமடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்நிலையில் இந்த விபத்து நடைபெற்ற போது அங்கு நடந்த நிகழ்வு ஒன்று தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம், இந்த மருத்துவ கல்லூரி மாணவர் தங்கக்கூடிய விடுதியின் பால்கனியிலிருந்து மாணவர்கள் அலறி அடித்துக் கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டே அங்கிருந்து கீழே குதிக்கிறார்கள். அந்த பால்கனியிலிருந்து கீழே குதிக்கிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பது பெரிய சேதம் இல்லை என்றாலும் கூட ஒருவித அச்சம், அதாவது ஏதோ ஒன்று மேலே விழுந்து இருக்கிறது, பல்வேறு இடங்கள் கட்டிடங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன, சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது, ஒரே மரண ஓலங்களாக கேட்கின்றது, அலறல் சத்தம் கேட்கிறது என்று ஒரு அச்சத்தில், ஒரு உச்சகட்ட பீதியில் உயிர் பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த விடுதியினுடைய பால்கனியில் இருந்து கீழே குதித்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அப்படியே மாணவர்கள் அங்கிருந்து குதிக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றது. அவர்கள் அப்போது குதிக்கும் போது உச்சகட்ட பயத்தில் அலறி அடித்து துடித்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து குதித்து எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அங்கிருந்து குதித்து தப்பி ஓடக்கூடிய அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இந்த விபத்தினுடைய அந்த மிகப்பெரிய தாக்கம், அதை தொடர்ந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. என்றால் இதற்கு முன்பாக கூட 242 பேர் பயணம் செய்தார்கள். விமானிகள் மற்றும் பணிப்பெண்கள் உள்ளிட்ட 242 பேர் பயணம் செய்தார்கள். அதில் ஒருவர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார். விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்பவர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார். அவர் உயிர் பிழைத்து அந்த இருந்து வெளியேறிய முதலில் ஒரு காட்சி வெளியானது. அதற்கு பிறகு அவர் நடந்து வரக்கூடிய அந்த தீப்பிழம்பாக அந்த விமானத்துடைய பாகங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த தீப்பிழம்பிலிருந்து அந்த புகை மூட்டத்திலிருந்து அவர் வெளியே வந்து நடந்து வரக்கூடிய காட்சியும் என அதுக்கு பிறகான ஒரு வீடியோ காட்சி வெளியானது. அதைத் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சியாக அந்த விடுதியில் மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து மாணவர்கள் தப்பி ஓடக்கூடிய அந்த அலறி அடித்து அவர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பால்கனியில் இருந்து கீழே குதித்து ஓடக்கூடிய அந்த காட்சி வெளியாக இருக்கின்றது. ருதி नहीं पड़ा